ஏன்னா இந்த விருதை கேப்டனுக்கு வழங்கிய மத்திய அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த உயரிய விருதை கேப்டனுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் நேற்று லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துருக்கலாம். ராஷ்டிரபதி பவன்ல அங்க நான் அமர்ந்திருக்கும் ஒரு நொடியும் என் மனசுல கேப்டன் மட்டும்தான் இருந்தார், வேற யாரும் இல்லை. ஏன்னா அந்த இடத்தில் கேப்டன் இருந்து அந்த உயரிய விருதை வாங்கியிருந்தா அது ஒட்டுமொத்த கேப்டன் மீது அன்பு வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் தமிழர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை. அதனால மிகப்பெரிய வலியோட தான் அந்த விருதை நான் வாங்கினேன். ஆனா பிரசிடென்ட் கிட்ட அந்த அவார்டை வாங்கின அடுத்த நிமிஷமே அதை நான் கேப்டனுக்கு சமர்ப்பித்து விட்டேன். அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்களுக்கும் தொலைக்காட்சியிலே பார்த்த மக்களுக்கும் கழகத்தினருக்கும் தான் அந்த வலி தெரியும். பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் தான் எல்லாருமே அந்த வலியை நம்ம உணர்ந்திருக்கிறோம். இதே கேப்டன் அங்க இருந்திருந்தா கதர் வெட்டி கதர் சட்டை போட்டு நெத்தி நிறைய திருநூறு வச்சு தமிழர்களின் பண்பாட்டை அங்க நிலைநாட்டி அந்த பெருமைக்குரிய விருதை அவர் கையில வாங்கியிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா இருந்திருக்கும். ஆனால் காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் அந்த விருதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அந்த விருதை வழங்கிய மத்திய அரசுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்றேன். அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வீட்டில் விருந்து கொடுத்தாங்க. விருது பெற்ற பிறகு விருந்து மிகப்பெரிய அளவில் அனைத்து விருது பெற்றவர்களையும் அழைத்து சென்று ஒரு விருந்து கொடுத்தாங்க. அமித்ஷா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறேன். அப்புறம் அடுத்த நாள் ராஷ்டிரபதி பவன், அதே மாதிரி ஓல்ட் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ், அது மட்டும் இல்லை வார் மெமோரியல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது ஏற்கனவே போர்க்களத்தில் உயிர் நீத்த நமது வீரர்களுக்கு அந்த இடம் சமர்ப்பிக்கின்ற அந்த வார் மெமோரியல் ஹால், இது எல்லாமே விருது பெற்றவர்களை அழைத்து சென்று நேரடியாக காமிச்சாங்க. அதில் நாங்களும் கலந்து கொண்டோம். அந்த பெருமை மிக்க அந்த தருணத்தை நான் கேப்டனை தான் அந்த நிமிஷத்தில் நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் இன்னைக்கு அது முடித்து நேற்று மாலை டெல்லி தமிழ் சங்கம் மூலமாக கேப்டனுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை செய்தார்கள். அதற்கு உறுதியாக தேமுதிக சார்பாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி அங்கே அத்தனை பேரும் வந்தாங்க. கேப்டனுடைய பேரு புகழ் அத்தனையும் அவங்க பேசினாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு சொன்னேன், கேப்டன் விழான்னா எல்லாரும் வந்து சாப்பிடணும். அத்தனை பேருக்கும் உணவு அரேஞ்ச் பண்ணி அந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேரும் உணவு அருந்தி எங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. அப்போது நான் தமிழ் சங்கத்திற்கு முதல் முறையாக நான் சென்றதுனால ஒரு பெருமைக்குரிய இடத்துல கேப்டன் எப்பவுமே என்ன சொல்வார், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றுதான் கேப்டன் தமிழர்களுக்காக வாழ்ந்தவர். தமிழர்களுக்காக ஒரு இலக்கணமாக வாழ்ந்த நமது தலைவருடைய முதல் பாராட்டு விழா டெல்லி தமிழ் சங்கத்தில் நடந்தது. மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். எனவே நேற்று நான் பேசும்போது தமிழ் சங்கத்திற்கு, டெல்லி தமிழ் சங்கத்திற்கு ஆண்டுதோறும் கேப்டன் பிறந்த நாள் அன்றைக்கு தமிழ் சங்கத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தருவோம். அது வைத்து அங்கே நலிவுற்றவர்கள், உதவி வேண்டுபவர்கள், படிப்புக்கு, மருத்துவத்திற்கு, திருமண உதவி, சுயதொழில், அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிதி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த நிதியை நேற்று அறிவிச்சிருக்கோம். அதனால் மக்கள் அந்த சங்கத்தில் எல்லோருமே அதை வரவேற்றாங்க. எனவே கேப்டன் புகழ் என்னைக்கும் நிலைத்து இருக்கும் வரை இந்த கோவிலில் தினம்தோறும் அன்னதானம், இது வரைக்கும் கேப்டன் மறைந்த போது 15 லட்சம் பேர், இந்த 4 மாதத்தில் கேப்டனை கோயிலை தரிசித்து உணவருந்தியவர்கள் 15 லட்சம் பேர் என்று லிங்கன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு ஈக்குவலாக ஒரு விருது வழங்கியிருக்காங்க. அது அத்தனையுமே இந்த புகழ் அத்தனையும் கேப்டனுக்கு தான். ஏன்னா அவர் ஒரு தங்க பாதையை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு மக்களுக்காக. அந்த தங்க பாதையில் தேமுதிக பயணிக்கும். அவருடைய கனவையும் லட்சியத்தையும் இந்த நல்ல நாள சொல்ற நிச்சயம் நாம் அடைவோம் என்பதை கேப்டன் மேல நாங்க உறுதியேற்று அந்த நல்ல நாள்ல நான் உறுதியாக அதை சொல்றேன். அதனால நிச்சயமாக அவர் புகழ் இந்த யுகம் இருக்கும் வரை இருக்கும். அவருடைய புகழ் அனைத்து தமிழர்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.